அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆனி செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது முருகப்பெருமானை நினைத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வாங்க அந்த முக்கியமான பதிவு என்ன என்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம முருகப்பெருமானை நினச்சி வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளும் வேண்டுதல்களும், அதாவது முக்கியமான நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக அவர் ஏற்று அது உடனே நிறைவேற்றி கொடுக்கலனாலும் நம்மளை காக்க வச்சு கண்டிப்பாக அதை ஒரு நாள் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். கொடுத்துட்டு தான் இருக்கார். ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த வேண்டுதல்களை அவர்கிட்ட வைக்கும் பொழுது, அதனுடைய உழைப்பும் நம்ம போட்டுட்ருக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் அவரால் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. அதனால தான் நமக்கு முக்கியமாக முருகப்பெருமானை நம்பி இந்த வேண்டுதல்களை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது இந்த செவ்வாய்க்கிழமையில் அவரை நம்பி இந்த வேண்டுதல்களை நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அவரால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த வேண்டுதல்களை செய்யணுங்க. அதாவது இந்த ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமையில் ஒரு செவ்வாய்க்கிழமை போயிருச்சு அப்படின்னா அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில், இல்லை கடைசி செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம், இல்லை 2வது செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம், இல்லை 3வது செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு கிழமை தான் இந்த செவ்வாய்க்கிழமை. அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள், ஏதாவது ஒரு கோரிக்கைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க. முக்கியமான கோரிக்கைகள், அதாவது எனக்கு என் குழந்தை நல்லாவே படிக்க மாட்டேங்குது, நான் நிறைய காசு செலவு பண்ணுறேன், நிறைய டியூஷனுக்கு அனுப்புகிறேன், ஆனால் அவன் அதில் கவனமே செலுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு மனக்கவலை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா, எனக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அது நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நிறைய எஃபெக்ட் போடுறேன், ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கான இது வரமாட்டேங்குது, வேறு ஒரு செலவுகளில் அது போயிடுது, என் கடன் அடையவே மாட்டேங்குது. அதே போல் அடமான நகை, என்னோடய அடமான நகை சீக்கிரம் வீடு திரும்பி வரணும், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அந்த கடனை அடைச்சி அந்த நகையை என்னால் மீட்டு அதை போட்டுக்க முடியல, நகை இருக்குன்னு தான் பேர், ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நகையை என்னால் போட்டுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை வேண்டும் அப்படின்னு ரொம்ப பேரோட கனவு இருக்கும். நல்ல ஒரு வேலை வேண்டும், இல்லை நல்ல ஒரு அதிகமான சம்பளத்தோட ஒரு வேலை, அல்லனாக்கா ஒரு அரசாங்க வேலைக்காக நான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா, நான் ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை, இல்லை ஒரு சொந்த மனை வாங்கணும்னு ஆசை, இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை போடணும், நான் வீடு கட்டுற அந்த யோகம் எங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். இந்த வேண்டுதல்களை, அதாவது உங்களோட கோரிக்கைகள் என்னவோ அந்த ஒரே ஒரு வேண்டுதல்களை இந்த ஆணி மாதம் செவ்வாய்க்கிழமையில், ஒரு செவ்வாய் எடுத்துக்குங்க, அது எந்த செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றிடுவீங்க. விளக்கேற்றிட்டு ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. ஒரு சுத்தமான வெத்தலையை காம்பு கிள்ளிட்டு எடுத்துகிட்டு போங்க, நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு போங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க, கொஞ்சமாக துவரம்பருப்பு வச்சு ஒரே ஒரு நெய் தீபம் தாங்க, வேறு எந்த செலவுகளும் உங்களுக்கு பெருசாக கிடையாது. ஒரு நம்பிக்கையோட முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்களோட கோரிக்கையை எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. ஆனால் உங்களோட வேண்டுதல்கள் ஒரே ஒரு வேண்டுதல்களாக தான் இருக்கணும். நீங்கள் 5-6 வேண்டுதல்களை அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் போகும் பொழுதும் அந்த ஒரு வேண்டுதல்கள், நீங்கள் எதுக்காக போகிறீங்களா, வேலைக்காக போகிறீங்களா, இல்லை குழந்தை வர வேண்டுமா, இல்லை திருமணம் நடைபெறணுமா, இல்லை வீடு கட்டும் யோகம் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை தீர வேண்டுமா இப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வைங்க. உங்களுடைய இந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு அந்த துவரம்பருப்பு மேலே நீங்கள் வச்சு இந்த நெய் தீபத்தை போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவிலேயே, குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே உங்களோட வேண்டுதல்கள் முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. இல்லை எனக்கு ஆலயத்துக்கெல்லாம் நான் போக முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. முருகப்பெருமான ஒரு முழு நம்பிக்கையோடு நம்பி வீட்டில் அந்த வெத்தலையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு வச்சு அது மேலே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க. ஒரே ஒரு நெய் தீபம், இதுக்கு நெய் தீபம் தான் ஏற்றி வழிபடணுமானா கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு தானே, அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் அந்த நெய் தீபம் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏற்றி நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை அந்த முருகப்பெருமான்கிட்ட வைங்க.
எனக்கு விரைவிலேயே என்னோடய வேண்டுதல்கள் எந்த ஒரு வேண்டுதல்கள் உங்களோடதோ அதை முருகப்பெருமான்கிட்ட வைங்க. கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதே போல் நீங்கள் பூஜை அறையில் ஒரு டைரி வச்சு நீங்கள் எப்பொழுதும் எழுத சொல்லியிருப்பேன், முக்கியமான விஷயங்கள் மட்டும். அதே போல் அந்த நேரத்தில் 18 முறை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 18 முறை எழுதுங்க. என்னுடைய கடன் சுமை தீர வேண்டும், என்னுடைய கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்னு. குழந்தை பாக்கியம்னா எனக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுங்க. இல்லை வீடு கட்டும் யோகம் வேண்டும்னா எனக்கு விரைவில் வீடு கட்டும் யோகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் 18 முறை வேறு எதையும் நினைக்காம, குறிப்பாக முருகப்பெருமான மனசில் நினச்சி வேறு எந்த சிந்தனைகளும் மனசை அலைய விடாமல் இதை மட்டும் நினச்சி நீங்கள் வேண்டிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் விரைவிலேயே முருகப்பெருமானோட அருளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே உட்காந்துட்டு முருகப்பெருமானை வேண்டுனா எனக்கு எல்லாம் நடந்துருமா, வேலை கைக்கு வந்துருமா, நான் வீடு மனை போட்டுடலாமா, மனை வாங்கிடலாமான்னா கண்டிப்பாக சோம்பேறிகளை முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக எந்த தெய்வங்களுக்குமே சோம்பேறிகளை பிடிக்காதீங்க. உங்களோட உடல் உழைப்புகளை போட்டுட்டு உங்களோட எஃபெக்டை போட்டுட்டு நீங்கள் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது, அதாவது உங்களோட ஒரே ஒரு வேண்டுதல்களை மட்டும் அந்த முருகப்பெருமான்ட்ட அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது விரைவிலேயே அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. ஒரு நம்பிக்கையோட முருகப்பெருமான்ட்ட உங்களோட கோரிக்கைகளை வைங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நினச்சி பதிவிடுங்க. மனம் உருகி அவரை மட்டும் நினச்சி மனசில் வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் ஒரே சிந்தனை முருகப்பெருமானை மட்டும் நினச்சி உங்களோட கோரிக்கைகளை வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுடைய கோரிக்கைகள் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி.